திரைசேரி பணம் மாயமான விசாரணைக்கு அமெரிக்க FBI உதவியை நாடும் அரசு என்பதாக இந்த தகவலை பார்க்கிறோம். திரைசேரிந்து 2 மில்லியன் அமெரிக்க டாலர் திருடப்பட்டமை தொடர்பான விசாரணைகளில் அமெரிக்காவின் புலனாய்வு பணியகத்தின் உதவியை நாடுவதற்கான நடவடிக்கைகளை இலங்கை அதிகாரிகள் எடுத்திருக்கிறார்கள். இதற்காக இணையவழி தாக்குதல்கள் மற்றும் தரவு திருட்டை கண்டறிவதில் நிபுணத்துவம் பெற்ற ஒரு அமெரிக்க இணைய பாதுகாப்பு நிறுவனத்தின் உதவியும் பெறப்பட்டுள்ளதாக அதிகாரி ஒருவர் தெரிவிக்கிறார். மேலும் இந்த விசாரணைகள் ஆஸ்திரேலிய அதிகாரிகளும் இலங்கைக்கு ஆதரவளித்து வருவதால் இது ஒரு சர்வதேச அளவிலான விசாரணையாக இப்போது உருவெடுத்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த மோசடி மின்னஞ்சல்களின் மூலம் திருடப்பட்ட பணத்தின் தற்போதைய இருப்பிடம் அல்லது இந்த வலையமைப்புக்குள் பின்னால் உள்ள நபர்கள் குறித்து இதுவரை எந்தவொரு குறிப்பிட்ட தகவலும் வெளியிடப்படவில்லை. மத்திய வங்கியின் நிதி புலனாய்வு பிரிவு இந்த விடயம் குறித்து மேலும் விசாரித்து வருகிறது. ஜனவரி மாதத்திலிருந்து இந்த இணையவழி தாக்குதல் குறித்து நிதியமைச்சுக்கு தெரிவித்திருந்தாலும் இது குறித்த முதல் முறைப்பாடு மார்ச் 28 அன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. அதன்படி அதன் பின்னர் முறையான விசாரணைகள் தொடரப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த இணையவழி தாக்குதல் பிற நாடுகளுக்கு செலுத்தப்பட வேண்டிய கடன் தவணைகள் தொடர்பான ஆவணங்களும் திருடப்பட்டிருக்கலாம் அல்லது நகலெடுக்கப்பட்டிருக்கலாம் என்று திரைசேரி அதிகாரிகள் சந்தேகிக்கிறார்கள். இதன் காரணமாக எதிர்காலத்தில் எந்தவொரு பண பரிமாற்றத்திற்கு முன்பு மின்னஞ்சல்களையும் தரவுகளையும் கடுமையாக சரிபார்க்குமாறு சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இதற்கிடையில் பிரான்சிலிருந்து பெறப்பட்ட கடன் தொடர்பான ஆவணங்களும் காணாமல் போயுள்ளதாக வெளியான ஊடகச் செய்திகளை நிதியமைச்சர் மறுத்திருக்கிறது. அந்த செய்தி தவறானது என்றும் கடன் திருப்பிச் செலுத்தும் செயல்முறை திட்டமிட்டபடி நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் ஒரு அறிக்கையை இவ்வாறு வெளியிட்டிருக்கிறது என்பதாக இந்த தகவலும் தரப்படுகிறது.